वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அர்ஜுனன் தான் யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று பார்க்கின்றான். எல்லோரும் உறவினர்களாக இருக்கிறார்களே என்று எண்ணுகிறான். அவர்கள் யார் யார் என்று கூறுகின்றான் 34வது ஸ்லோகத்தில். ஆச்சார்யா பிதர புத்ராஹ ததைவ ச பிதாமஹாஹ மாதுலா ஷொஷுரா பௌத்ராஹ ஷாலா சம்பந்தினஸ்ததா. ஆச்சாரியாக துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் போன்ற தமக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியர்களெல்லாம் இருக்கிறார்களே. பிதரக பெரியப்பா சிற்றப்பாக்கள் இருக்கிறார்கள். புத்திராக புத்திரர்கள் இருக்கிறார்கள். ததா ஏவ அவ்வாறே பிதாமக பீஷ்மாச்சாரியார் இருக்கிறார். மாதுலாக மாமன்மார்கள், ஷொஷுராக மாமனார்கள், பௌத்ராக பேரன்மார்கள், ஷியாலாக மைத்துனர்கள், ததா அவ்வாறே சம்பந்தினக உறவினர்களெல்லாம் இங்கு கூடியிருக்கிறார்களே. இங்கு பார்த்தால் ஒருவரும் எதிரியாக தெரியவில்லையே. எல்லோரும் உற்றார் உறவினர்களாக இருக்கிறார்களே. ஆச்சார்யா பிதர புத்ராஹ ததைவ ச பிதாமஹாஹ மாதுலா ஷொஷுரா பௌத்ராஹ ஷாலா சம்பந்தினஸ்ததா. எதிரில் இருக்கின்ற என்னுடைய உறவினர்களை எல்லாம் நான் அழிக்க விரும்பவில்லை என்று மீண்டும் தன்னுடைய விருப்பத்தை அர்ஜுனன் கூறுகின்றார் 35வது ஸ்லோகத்தில். ஏதான் ஹந்துமிச்சாமி க்னதோபி மதுசூதன அபி த்ரைலோக்ய ராஜ்யஸ்ய ஹேதோ கிம் நோ மஹீக்ருதே. ஹே மதுசூதனா, க்னதோபி ஒருவேளை அவர்கள் என்னை கொன்றாலும் கொல்ல முற்பட்டாலும் ஏதான் இந்த திருதராஷ்டிர புத்திரர்களையெல்லாம் ஹந்தும் அழிப்பதற்கு ந இச்சாமி நான் விரும்பவில்லை. திரைலோக்கிய ராஜ்யசே ஹேதோஹ 3 உலகம் எனக்கு கிடைக்கும் என்று இருந்தாலும் நான் இவர்களை அழிக்க விரும்பவில்லை என்றால் மகிகிருத்தேக்கியம் இந்த மண்ணுலகிற்காக நான் இவனை அழிக்க வேணும், நிச்சயமாக அழிக்க மாட்டேன். 3 உலகம் என்பது எவ்வளோ பெரிதானது. அப்பேற்பட்ட 3 உலகம் கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் இவர்களை நான் அழிக்க விரும்ப மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது வெறும் இந்த சிறிய ராஜ்யத்திற்காக இவர்களை அழிப்பேனா? அது மட்டுமல்ல, தினதோப்பி ஒருவேளை அவர்கள் என்னை கொல்ல முற்பட்டாலும் நான் அவர்களை கொல்ல மாட்டேன் என்று அர்ஜுனன் கூறுகின்றான். அர்ஜுனன் போரிட மாட்டேன் என்று சொன்னால் பாண்டவர்களும் போரை நிறுத்தி விடுவார்கள். அப்பொழுது துரியோதனுக்கு மகிழ்ச்சி தான் ஏற்படும். யுத்தம் செய்யாமலே ராஜ்யம் கிடைத்து விட்டது என்று மிகவும் மகிழ்ச்சி அடைவான். அப்படி இருக்க அவன் அர்ஜுனனை கொல்ல விரும்புவானா? விரும்ப மாட்டான். எல்லாம் அர்ஜுனனுக்கு தெரியும். இருந்தாலும் அர்ஜுனன் கூறுகின்றான், ஒருவேளை திருதராஷ்டிர புத்திரர்கள் யாராவது தன்னை கொல்ல விரும்பி கொல்ல வந்தாலும் நான் மீண்டும் அவர்களை கொல்ல மாட்டேன் என்று கூறுகின்றான். அது மட்டுமல்ல, அவளை கொல்வதனாலே பாவம்தான் ஏற்படும் என்று மீண்டும் சொல்கிறான். ஏதான் ஹந்துமிச்சாமி க்னதோபி மதுசூதன அபி த்ரைலோக்ய ராஜ்யஸ்ய ஹேதோ கிம் நோ மஹீக்ருதே. ஹே மதுசூதனா, கண்ணனை மதுசூதனன் என்று அழைக்கிறான். மதுசூதனன் என்றால் மது கைடப அசுரர்களை அழித்தவன். ஏ கண்ணா, நீ மது கைடப அசுரர்களையாம் அழித்தாய், அது நியாயம்தான். ஆனால் இப்பொழுது நான் அசுரர்களை எல்லாம் அழிக்க வரவில்லை, என்னுடைய உறவினர்களை அல்லவா அழிக்க நான் முற்பட்டேன். இது முறையாகுமா என்று கேட்பதைப் போல மதுசூதனா என்று கூறுகிறான். மீண்டும் 36வது ஸ்லோகத்திலே இவர்களை எல்லாம் கொன்றால் பாவம் ஏற்படும் என்று மீண்டும் கூறுகிறான். நிகத்ய தார்த்தராஷ்ட்ரானஹ கா பிரீத்தி ஸ்யாத் ஜனார்தன பாபமேவாஸ்ரயேதஸ்மான் ஹத்தை தானாததாயினஹ. ஹே ஜனார்தனா, தார்த்தராஷ்டிரான்
திருதராஷ்டிர புத்திரர்களையெல்லாம் நிகத்திய கொன்று நக கா பிரீத்திகி சியாத், நமக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்பட போகிறது? ஏதான் இந்த ஆததாயினக, இந்த படுபாவிகளையெல்லாம் ஹத்வா கொன்றால் அஸ்மான் பாப்பமேவ ஆஷ்டேத், நம்மை பாபம்தான் வந்து சேரும் என்று சொல்கிறான். ஆததாய் என்பவர்கள் மிகுந்த பாபம் செய்பவர்கள். மனுஸ்மிருதியிலே சொல்லப்படுகின்றது, ஆததாயினம் ஆயாந்தம் ஹன்யாதேவ அவிசாரயன் ந ஆததாயி வதே தோஷக ஹந்துகு பவதி கஷ்டன. என்ன இதன் பொருள்? தனக்கு கெடுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதிரில் வருகின்ற ஆததாயை ஒன்றும் ஆலோசிக்காமலேயே கொன்றுவிட வேண்டும். அந்த ஆததாயை கொல்வதாலே கொல்பவனுக்கு ஒரு குற்றமும் ஏற்படாது என்று மனு பகவானை கூறியிருக்கிறார். ஆததாய் என்பவன் யார்? நெருப்பு வைப்பவன், விஷம் கொடுப்பவன், ஆயுதம் எடுத்து கொல்ல வருபவன், செல்வத்தை அபகரிப்பவன், ராஜ்யத்தை அபகரிப்பவன், மனைவியை அபகரிப்பவன் போன்ற படுபாவ செயல்களை செய்பவர்கள் தான் ஆத்ததாய்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். துரியோதனாதியர் இந்த ஆத்ததாய் இலக்கணங்கள் மட்டும் பொருந்துகின்றன. அரக்கு மாளிகையிலே நெருப்பு வைத்து பாண்டவர்களை உயிரோடு கொளுத்த முயன்றார்கள். பீமசனின் உணவிலே விஷத்தை கலந்தார்கள். கையிலே ஆயுதம் எடுத்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள். சூதாட்டத்தில் வஞ்சனை புரிந்து பாண்டவர்களின் அனைத்து செல்வத்தையும் ராஜ்யத்தையும் அபகரித்து கொண்டார்கள். அநியாயமாக பெரிய சபையிலே, ராஜ்ய சபையிலே குலஸ்திரியாகிய திரௌபதியை இழுத்து வந்து பெரும் அவமானத்தை செய்தார்கள். இப்படியெல்லாம் குற்றங்கள் செய்த படுபாவிகளை கொல்வதனாலே ஒரு தவறும் இல்லை, ஒரு பாவமும் இல்லை என்று மனுஸ்மிருதியை சொல்லியிருக்கின்றார். ஆனால் இங்கு அர்ஜுனனோ இவர்களை கொன்றால் பாபம் ஏற்படும் என்று சொல்கிறான். ஏன் இவ்வாறு சொல்கிறான் என்றால், அர்ஜுனன் சொல்கிறான், திருதராஷ்டிர புத்திரர்கள் படுபாவிகளாக இருந்தாலும் நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே இவர்களை கொல்வது நமக்கு பாவம்தான். இதனால் ஒருவித பயனுமில்லை. எனவே இவர்களை கொல்ல நான் விரும்பவில்லை என்று மீண்டும் மீண்டும் அர்ஜுனன் தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்துகின்றார். நிகத்யே தாதராஷ்டிரான்னஹ கா பிரீத்தி ஸ்யாத் ஜனார்தன பாபமேவாஸ்ரயேதஸ்மான் ஹத்வைதான் ஆததாயினஹ. உற்றார்களை கொல்வது எவ்விதத்திலும் கெடுதலைத்தான் ஏற்படுத்தும், பாபத்தை உண்டாக்கும் என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய முடிவை அர்ஜுனன் வெளிப்படுத்துகின்றார் 37வது ஸ்லோகத்தில். தஸ்மானார்ஹா வயம் ஹந்தும் தார்தராஷ்டிரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகின ஸ்யாம மாதவ. ஹே மாதவ, ஆகவே சோபாந்தவான், என்னுடைய உறவினர்களை எல்லாம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தார்த்தராஷ்டிரான், திருதராஷ்டிரருடைய புத்திரர்கள், அவர்களை ஹந்தும் கொல்வதற்கு வயம் நர்ஹாக, நாம் அவர்களை கொல்வது முறையன்று. ஹி, ஏனென்றால் ஸ்வஜனம், உறவினர்களை ஹத்வா கொன்று கதம் சுகினஹா சியாமஹ, எப்படி நாம் சுகமுள்ளவாக இருப்போம் என்று கூறுகின்றான். இதுவரை தன்னை மட்டும் கூறிக்கொண்டே வந்த அர்ஜுனன் இப்பொழுது நாங்கள் என்று பாண்டவர்கள் அனைவரையும் சேர்த்து சொல்கின்றான். என்னுடைய மனநிலையை பொறுத்து இவ்விதம் தோன்றுகிறது என்று அர்ஜுனன் கூறுகின்றான். யுத்தம் செய்ய வேண்டாம் என்று எனக்கு தோன்றுகிறது. துரியோதன முதலிய சுற்றத்தாரை கொல்வது முற்றிலும் முறையற்றது. குடும்பத்தினரை கொன்று அதனால் கிடைக்கின்ற ராஜ்யத்தினாலே எந்த சுகமும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. அதனால் இந்த உலகத்திலோ பரலோகத்திலோ எந்த நன்மையும் பெற முடியும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ஆகையால் நான் யுத்தம் செய்ய விரும்பவில்லை. ஹே மாதவா, நீ எப்படிப்பட்டவன்? லக்ஷ்மியின் நாயகன் அல்லவா? நீ எனக்கு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய முடிவை மீண்டும் கூறுகின்றான். தஸ்மானார்ஹா வயம் ஹந்தும் தார்தராஷ்டிரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகின ஸ்யாம மாதவ.